பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து சத்திய வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். நேற்றைய தினத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் உங்களுடைய விலை எவ்வளவு என்பதை நம்ம நேற்று தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் மிக அழகாய் சொல்கிறது, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாதுங்கிறார். அது விலையே இல்லை, அது ஒரு பைசாவுக்கும் உதவாதுன்ட்டார். அதே போல் இன்றைக்கி இன்னொரு காரியத்தை பார்க்க வரோம். விலையே இல்லாத, விலையே இல்லை இப்படி அப்படின்னு சொல்லி அவர் யாரை சொல்கிறாரு? ஏன்னா நான் நேற்று சொன்னேன், யோசேப்புக்கு 20 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. ஒரு வேலை இருந்துச்சு நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஆனால் நேற்று நான் சொன்ன இன்னொரு காரியம்தான், துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலை கூட பெறாது, ஒரு பைசாவுக்கும் உதவாது அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். அதே போல் இன்னொருத்தவங்களுக்கும் பைபிள் சொல்லுது விலையே இல்லை, இது விலையே போகாது அப்படின்றாரு. இது என்ன போகாது? விலையே போகாது. நமக்கு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னையும் உந்தனுக்கே உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி பாடினார். ஆனால் உள்ள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட சில நேரங்களில் தேவனுடைய பார்வையில் விலை போகாத ஆட்களாக மாறிடுறோம். அது யாருன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி யார் விலை போகாத ஆள்? இந்த அற்ப விலையும் பெறாதுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதே போல் நேற்று துன்மார்க்கனை தான் அற்ப விலையும் பெறாதவன்னு பார்த்தோம். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் விலையே அற்ப விலையும் பெறாத ஆட்கள் இருக்கு. யாருன்னு சொல்கிறேன், வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தையை வாசிக்கிறேன். புலம்பல் 4:2. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கை வேலையான மண் பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக புலம்பல் பாடப்பட்டது. அங்கு சொல்லப்படுகிறது, ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்றவர்களாய் எண்ணப்பட்ட சீயோன் குமாரர். சீயோன் குமாரர் யாரு? தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, தாவீதின் சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அந்த ஜனத்துக்கு வந்த நிலையை பாருங்க. அவர்கள் எப்படி எண்ணப்பட்டார்கள்? தங்கத்துக்கு ஒப்பாக விலையேற பெற்றவர்களாய் எண்ணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ குயவனுடைய கை வேலையான மண் பாண்டமாக எண்ணப்படுகிறார்கள். மண் பாத்திரத்துக்கு ஒப்பாக அற்ப விலையும் பெறாதவர்களாக எண்ணப்படுகிறார்கள். என்ன காரணம்? ஏன் விலையேற பெற்ற சீயோன் குமாரர் விலையில்லாமல் போனாங்க? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். சங்கீதம் 44 கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நமக்கு நன்கு தெரியும். என்ன தெரியுமா சொல்வார்? ஆடுகளை போல எங்களை என்ன செய்றீங்க நீங்கள்? விற்கிறீர்கள். நான் படிக்கட்டுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 44 இப்படி படிக்கிறேன் பாருங்களா. 44, 11, 12. நீர் எங்களை ஆடுகளை போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாய் விற்கிறீர். உம்முடைய ஜனங்களை எப்படி விற்கிறீர்? இலவசமாய் விற்கிறீர். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. அவங்கள கிரயத்துக்கே விற்க முடியாது, ஏன்னா இவங்க யூஸ்லெஸ் அப்படி ஆயிட்டாங்க. விலையேற பெற்றவங்களா இருந்தவங்க
அற்ப விலையும் போகாதவங்களா மாறிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் நேற்று துன்மார்க்கன சொன்னேன், இன்றைக்கு தேவ ஜனமே அப்படி ஆயிற்று. ஏன் அப்படி ஆயிற்று அதை சொல்லி தான் நான் முடிக்க போகிறேன். விலையேற பெற்றவங்களா இருந்தவங்க விலை இல்லாதவங்களா போயிட்டாங்க. இன்னொரு வசனம் நமக்கு நன்கு தெரியும். ஏசாயா 52 அதிகாரத்தில் போட்டிருக்கு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். அப்போ உங்களுக்கு என்ன இல்லை? உங்களுக்கு விலையே கிடையாது. உங்களை விலை வைக்கிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் ஒரு காலத்தில் விலையேற பெற்றவங்களா இருந்தீங்க, இப்போ நீங்கள் எப்படி போயிட்டீங்க? விலை இல்லாமல் போயிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் நீங்கள் விலை இல்லாமல் போயிட்டீங்க? நான் நேற்று சொன்னேன், துன்மார்க்கனாக இருக்கிறவன் அற்ப விலைக்கும் போக மாட்டான். தேவ ஜனங்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலைன்னா நீங்களும் அற்ப விலைக்கும் பிரயோஜனம் கிடையாது. வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். வசனம் தெளிவாக சொல்லுது. 3 வசனம் சொல்லிட்டேன். ஏசாயா 52 வசனம் இருக்குது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். அது மீட்பு, அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் ஏன் விற்கப்பட்டாங்க? எப்படி விற்கப்பட்டாங்க? விலையே இல்லாமல் விற்கப்பட்டாங்க. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாய் தான் விற்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாய் விற்கிறீர். உம்முடைய கிரயத்தினால், அவர்களுடைய கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லை. தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரர் இப்பொழுது குயவனுடைய மண்பாண்டத்தை போல மாறிட்டாங்க. என்ன காரணம்? யூதா ஜனங்கள் இல்லைன்னா தேவனுடைய ஜனங்கள் செய்த தவறு என்ன? ரொம்ப எளிமையாக சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார். அப்போ ஒப்பு கொடுக்கும்போது அங்கு சொல்லப்படுற அந்த வார்த்தை என்ன? வேகமாக வாசித்து முடிக்கிறேன். இன்றைக்கும் இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யாதிருப்போமாக. படிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமும் 36வது அதிகாரத்தில் 15, 16 போட்டிருக்கு. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி, அப்போ ஜனங்கள்கிட்ட கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புறாரு. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க, தப்பு பண்ணாதீங்க, நேர்மையாக நடங்க, நியாயமாக நடங்க, பிறனுடைய மனைவியை இச்சிக்காதீங்க, ஒரே மனைவியோடு வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க, நியாயமாக வாழுங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க, ஒழுங்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போங்க, வேதத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணி சொன்னால் அந்த வார்த்தை ஜனங்களுக்கு பரியாசமாக இருக்குது. அந்த வார்த்தையை சொன்ன ஊழியக்காரனை கிறுக்கேன், பைத்தியக்காரன் அப்படிங்கிறாங்க. யெகூவின் நாட்களில் யெகூவை அபிஷேகம் பண்ண வந்த அந்த ஊழியக்காரனுக்கு பேர் இவங்க கேட்பாங்க, அந்த பைத்தியக்காரன் என்னன்னு சொன்னான். இன்னைக்கும் நல்ல ஊழியக்காரங்களை கர்த்தருடைய சத்தியத்தை சரியாக சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏதுவாக பிரசங்கம் பண்ணுனா, பாவம் செய்யாத, பரிசுத்தமாக இரு, சினிமா பார்க்காத, கெட்ட வார்த்தை போடாத, ஒழுங்காக சர்ச்சுக்கு போ, ஒழுங்காக பைபிள் படி, கர்த்தருக்கு பிரியமாக வாழு அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு இந்த உலகம் கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? பைத்தியக்காரன். அவனை பரியாசம் பண்ணுறது. இந்த ஊழியக்காரருக்கு வேறு வேலையே இல்லை, இந்த பாஸ்ட்டுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் பரிசுத்தங்கிறாரு, படம் பார்க்காதங்கிறாரு, கெட்ட வார்த்தை போடாதங்கிறாரு, ஒழுக்கமாக இருங்கிறாரு, ஒரே மனைவியோடு வாழுங்கிறாரு, ஊர் சுத்தாதங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் சொல்கிற ஊழியக்காரனா இன்னைக்கு பைத்தியக்காரனா உலகம் பார்க்குது. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுனால தான் அவங்க விலையேற பெற்ற தங்கத்துக்கு ஒப்பாக இருந்தவங்க விலை போகாத மண்பாண்டமாக மாறிட்டாங்க. இலவசமாக விற்கப்பட்டு போயிட்டாங்க, விலையின்றி விற்கப்பட்டு போயிட்டாங்க. அவங்கள விலை வச்சு வாங்குறதுக்கு யாரும் கிடையாது. அவங்க விலையே போகலை, விலை போகாத பாத்திரமாக போயிட்டாங்க. என்ன காரணம்னா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை, தேவனுடைய ஊழியக்காரனை பரியாசம் பண்ணுறாங்க. அதில் தொடர்ந்து போட்டிருக்கு எப்படி? ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அப்போ இதனால தான் கர்த்தருடைய உக்கிரம் அந்த ஜனங்கள் மேலே மூண்டது. என்ன இல்லை? சகாயம் இல்லாமல் போயிற்று. அதனால தான் விலையேற பெற்ற தங்கத்துக்கு ஒப்பாக இருந்த சீயோன் குமாரர் குயவனுடைய கை வேலையான மண் பாண்டத்துக்கு ஒப்பாக போயிட்டாங்க. இலவசமாக விற்கப்பட்டுட்டாங்க, விலையே இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் நீங்கள் விலையேற பெற்ற தங்கத்துக்கு ஒப்பானவர்கள். இல்லை, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக சொல்கிற ஊழியக்காரனை பரியாசம் பண்ணி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அல்ல, நீங்கள் விலை போகாதவர்கள். இப்போ யோசிங்க, உங்கள் விலை என்னன்னு பாருங்கள். உங்கள் விலை
விலையேறப்பெற்ற தங்கத்துக்கு ஒப்பா இருக்குதா, இல்லை உங்கள் விலை இது விலையே போகாது இலவசமாக போ அப்படின்னு சொல்லி உங்களை சொல்கிறாரா? உங்களை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.